வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலியின் பதிவு. மிதுன லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். நவம்பர் 9 முதல் நவம்பர் 18 வரை. முதல் நாள் நவம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். நம்முடைய லக்னத்துல தான் அந்த திருவாதிரையே இருக்கு. அப்ப இந்த ராகு இன்றைய பலனை நமக்கு தருகிறார். ராகு 9ஆம் வீட்டுல கும்ப ராசியில குருவுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால நல்ல ஒரு அனுகூலத்தை தருவார். தெய்வ அனுகூலம்னு சொல்லணும், அதிர்ஷ்டம்னு சொல்லணும். வாய்ப்புகள் பயன்படுத்திக்கிறதுக்கு தோதாக அமையும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியாகவும் அல்லது மன ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் பண ரீதியாகவும் நன்மை தரக்கூடிய நல்ல நாள். இந்த திருவாதிரை இரவு 8 மணி 4 மணிக்கு முடியுது. அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம். மறுநாள் நவம்பர் 10 திங்கட்கிழமை இந்த புனர்பூச நட்சத்திரம் மாலை 6:47 வரைக்கும் இருக்கு. புனர்பூசத்துல 3 பாதம் மிதுனத்துல இருக்கு, 1 பாதம் கடகத்துல இருக்கு. குருவனுடைய நட்சத்திரம். குருவும் கடகத்துல இருக்காரு, அவரும் புனர்பூசம் நட்சத்திரத்திலேயே இருக்காரு. அதனால இன்னைக்கு நம்ம பேச்சுக்கு மதிப்பு இருக்கும், கௌரவம் இருக்கும், பதவி புகழ் காப்பாற்றப்படும், வளர்ச்சி கொடுக்கக்கூடியது, தொழில் பலம், பணபலம், உத்தியோக பலம் அனைத்துமே சிறப்பாக தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. நவம்பர் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூச நட்சத்திரம். முதல் நாள் தொடங்கியது, திங்கட்கிழமை மாலை தொடங்கினது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை 6:17 வரைக்கும் பூச நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். நமக்கு 2ஆம் இடமான கடகராசியில சனியினுடைய நட்சத்திரத்துல சந்திரன் போறதைத்தான் பூச நட்சத்திரம்னு சொல்றோம். அந்த பூசத்துக்கு அதிபதியான சனி வக்கரகதியில குருவனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலையும் போறாரு. அப்ப இது எந்த அளவுக்கு நமக்கு நன்மை தரும் அப்படின்னா, இருக்கிற வேலை செய்கிற வேலை அதில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இன்வால்வ் ஆகி செய்வோம், அந்த வேலை சக்ஸஸ் ஆகும். இப்போ ஒரு தொழில் செஞ்சாலுமே இன்னைக்கு அந்த நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு சாதகமாகவும் நல்ல முன்னேற்றமாகவும் ஆதாயமாகவும் அமையக்கூடியது. நவம்பர் 12ஆம் தேதி புதன்கிழமை ஆயில்ய நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமை மாலை 6:17க்கு தொடங்கி புதன்கிழமை மாலை 6:34 வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம். கடகராசியில சந்திரன் புதனாக இருக்கிறார். அப்ப நமக்கு தனஸ்தானத்துல சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துல போறது சிறப்பு. புதன் நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்காரு. வேலை மற்றும் பணவரவு மற்றும் தொழில் இதுக்கெல்லாம் சாதகமான நிலைமையில இருக்காரு. அதனால சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். உறவுகள் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் அல்லது குடும்ப சண்டைகள் அல்லது ஹெல்த்தில் ஏதாவது சிகிச்சை பண்ணுற மாதிரியோ அல்லது சாப்பாடுகள் நம்ம சாப்பிட்ற உணவு வகைகளில் பிரச்சனையோ பார்த்துக்கணும். தொழிலுக்கு நல்ல நாள். நவம்பர் 13 வியாழக்கிழமை மகம் நட்சத்திரம். முதல் நாளே புதன்கிழமை மாலை 6:34க்கு தொடங்கக்கூடிய இந்த மக நட்சத்திரம் வியாழக்கிழமை அன்னைக்கு இரவு 7:37 வரைக்கும் இந்த கேதுனுடைய மக நட்சத்திரம். 3ஆம் வீடான சிம்மராசியில சந்திரன் கேதுவை போல பலன் தருகிறார். கேதுவுமே 3ஆம் வீட்டிலேயே இருக்காரு. சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்காரு. இன்னைக்கு இடமாற்றம் சம்மந்தப்பட்டது, ஒரு பிரயாணம், ஒருத்தர் நபரை போய் சந்திக்கிறது அல்லது நமக்கு ஒரு ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, அக்ரிமெண்ட்டு, ஒரு இடத்த விற்கிறது, அதுக்கெல்லாம் நல்ல நாளாக அமைகிறது. குடும்ப சம்பந்தப்பட்ட காரியங்கள், உறவுகள் அனைத்துக்கும் நன்மையாக இருக்குது. திருமணம் சம்பந்தப்பட்ட ஆண் பெண் வரன் பார்த்துக்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக அமைகிறது. நவம்பர் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரம். இரவு 9:19 வரைக்கும் இருக்கு. சிம்ம ராசியில சந்திரன் இருக்காரு. 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்துல சுக்கரனுடைய ஸ்டார்ல இருக்காரு. சுக்கரன் 5ஆம் இடத்துல இருக்காரு. ராகுனுடைய நட்சத்திரத்துல நல்ல பலமா இருக்காரு. கேதுனுடைய உப நட்சத்திரத்துல இருக்காரு. இன்னைக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டு, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ரிலாக்ஸேஷன் மற்றும் கலைகள் சம்மந்தப்பட்டது, மீடியா சம்மந்தப்பட்டது,
ஒருத்தருக்கொருத்தர் புரிந்து கொள்வது, விருப்பப்படுற நபர்களோட நமக்கு மகிழ்ச்சியாக இருப்பது, இது எல்லாமே நட்பு ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் கலைகள் ரீதியாகவும் நன்மையை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. நவம்பர் 15ஆம் தேதி சனிக்கிழமை உத்தர நட்சத்திரம். இது இரவு 10:33 வரைக்கும் இருக்கு. சூரியனுடைய நட்சத்திரம். ஒரு பாதம் தான் சிம்ம ராசியில் இருக்கு, 3 பாதம் கன்னி ராசியில் இருக்கு. அதனால 4ஆம் இடத்துல சந்திரன். தாய்மனை, பூமி, வீடு, வாகனம், தன் சுகம் என்று சொல்லக்கூடியது 4ஆம் இடம். அங்கே சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறதுனாலையும், சூரியன் நமக்கு துலா ராசியில் 5ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உபநட்சத்திரம் மற்றும் சூரியனுடைய உபநட்சத்திரத்திலையுமே போகிறதுனால புகழ், விருப்பம், உறவுகள், மகிழ்ச்சி, இது மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான நிகழ்வுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குதூகலம், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்தது, கல்யாணம் முயற்சியில் இருக்கவங்களுக்கு கைகூடுறதுக்கும் இதெல்லாம் நல்ல நாளாக அமைகிறது. ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 16ஆம் தேதி அஸ்த நட்சத்திரம். 4ஆம் வீட்டில் சந்திரன் சந்திரனாகவே செயல்படுகிறார். இது உற்பத்தி சார்ந்த ஒரு துறையில் இருக்கவங்களுக்கு, அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு உறவினர்கள் வருகை, வீட்டு வாடகை வசூல் பண்ணுறது, வீட்டு சம்பந்தப்பட்ட பண ஆதாயத்தை காண்பிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. நவம்பர் 17 திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம். 2 பாதம் கன்னிராசியிலும் 2 பாதம் துலா ராசியிலும் இருக்கு. மதியம் 3:34க்கு மேலே துலா ராசிக்கு சந்திரன் மாறிடுவார். செவ்வாயினுடைய நட்சத்திரம் தான் சித்திரை. செவ்வாய் விருச்சிக ராசியில் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு. அப்போ செவ்வாய் சனி காம்பினேஷன் அப்படிங்கிறதுல நமக்கு 6ஆம் இடம்ங்கிறதுனால கடன் சார்ந்த பிரச்சனைகள், நோய் சார்ந்த பிரச்சனைகள், பகை, மறைமுக எதிர்ப்புகள், வழக்குகள், இதில் எல்லாம் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டு நடக்கும். அதே வேலையில் நுணுக்கமான வேலையில் இருக்கவங்களுக்கு அது நல்ல பாசிட்டிவாக நடக்கும், வேலைக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துக்கும் அவ்வளோ சிறப்பாக இல்லை, கவனம் எடுத்துக்கணும். நவம்பர் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம். 5ஆம் வீட்டில் சந்திரன் ராகுவை போல பலன் தருகிறார். ராகு நமக்கு 9ஆம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையுமே இருக்கிறதுனால பலமாக குருவை போல செயல்படுகிறார் ராகு. இந்த நாளில் நமக்கு நல்ல மகிழ்ச்சி, இறையருள், சுப நிகழ்ச்சிகள் மற்றும் மேல் படிப்பு சம்பந்தப்பட்டது, நமக்கு விருப்பமானவர்களோடு நல்ல முறையில் பழகி சந்தோஷமாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. பூர்வீகம், குலதெய்வம், தந்தை வர்க்கங்கள், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால் நமக்கு ராகுவில் தொடங்கி ராகுவில் முடியுது. திருவாதிரை நட்சத்திரத்தில் தொடங்கி இப்போ நம்ம சுவாதி நட்சத்திரத்தில் முடிச்சிருக்கோம். இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.